30 வயது மதிக்கத்தக்க பெண். இவங்களுடைய பெயர் வந்து அபிநயா. இவங்க திருமணம் ஆயிருச்சு. 2வது திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வரன். அதுவும் அவங்க அம்மா, அப்பா. ஃபர்ஸ்ட் திருமணம் யாரோட நடந்தது? ஏன் விவாகரத்து ஆச்சு? இந்த பெண்ணினுடைய படிப்பு, தகுதி என்னென்ன? இத பற்றி முழு விவரமா நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த பெண்ணினுடைய பெயர் அபிநயா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிச்சிருக்காங்க. அப்ப எந்த பையனையும் வந்து விரும்பவே இல்ல. அதுக்கப்புறமா காலேஜ் போறாங்க. அப்பவும் சரி, எந்த பையனையும் வந்து பெருசா விருப்பம் இல்லாம, அந்த லவ்வுங்கிற கான்செப்ட்குள்ளேயே போகாம, நல்லா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் முதல் 2 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கும்போது, படிப்பில மட்டும் தான் கவனம் செலுத்துறாங்க. அதே மாரி இவங்க போயிட்டு வர்ற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பஸ், லோக்கல் பஸ்ல தான் ஏறி போறாங்க, வர்றாங்க. அப்ப அந்த பஸ்ஸினுடைய டிரைவரோட இந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த பஸ் டிரைவரும் பொ ப இந்த பொண்ணு வரும்போது, போகும்போது எல்லாமே காதல் பாட்டுகளாவும் போட்டுடுவாரு. இந்த பொண்ணும் அதற்கு தகுந்த மாரி சில பாடல்கள்லாம் கேட்டு, கேட்டு அந்த பெண்ணுடைய மனமும் மாறுது. இப்போ இந்த பொண்ணுக்கு மேரேஜ் வந்து வீட்ல வந்து ஜாதகம் எடுத்து பார்க்குறாங்க. என்ன வர்ற ஜாதகத்தில என்ன குறை சொல்றாங்கன்னா, பொண்ணுக்கு வந்து இப்போ மூல நட்சத்திரம் நடக்குது. அதனால இப்போதைக்கு வந்து கரெக்ட்டான ஜாதகமா வந்தா தான் திருமணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, சொல்லி ஒவ்வொரு வரன தடுத்துட்டே இருக்காங்க. மூல நட்சத்திரம் பொருந்தி வந்திருந்ததுன்னா, மாப்பிள்ளைக்கு வந்து வயது அதிகம்னு சொல்லிர்றாங்க. வயது கம்மியான இதுல வந்தாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு வந்து சொத்து கரெக்ட்டா இல்ல. சொத்து குறைவா இருக்குது. இல்லாட்டி மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட் ஜாபோ அல்லது வந்து ஏதோ ஒரு குறைய சொல்லிட்டே இருக்காங்க. இப்படி அம்மா, அப்பா அவங்க வர்ற ஜாதகத்துல எல்லாம் குறை சொல்லிட்டே இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த டிரைவரோட பழக்கம் இருந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க லவ்வ வந்து சொல்லல. அவன் வந்து ஒன் சைடா சொல்லிட்டே இருந்திருக்காப்படி. இந்த பொண்ணு வந்து தடுத்துட்டு அதாவது விருப்பம் இருக்கிறத சொல்லல. இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மறுபடியும் அவங்க பிரைவேட்டா ஒரு லோக்கல்ல ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து டீச்சரா போறாங்க. அதுவும் இதே பஸ்ல தான் போறாங்க. போயிட்டு வரும்போது மறுபடியும் திருப்பி அவன் வந்து ட்ரை பண்றான். ரெகுலரா லவ் சாங்கா போடுறான். காலையிலயும் சரி, சாயங்காலம். ஏன்னா, அந்த ஊருக்கு இந்த பஸ் தான் போறதுனால, அந்த டிரைவர் வந்து அந்த ஸ்கூல் டைமிங் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட்டு என்னதான் இருந்தாலும் கரைப்பார் கரைக்க கல்லும் கரையும் மாரி இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாளாக நாளாக வயதும் ஏறிக்கொண்டே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இவங்க காலேஜ் முடிச்ச வரையிலும் 23 ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணி ஒரு 2, 3 வருஷத்துக்கு மேல ஆயும், இவங்க வந்து திருமணத்துக்கு ஓகே சொல்லல. சரி, அந்த சில பல காரணங்கள்னால அவங்களுடைய பருவத்தில இவங்களும் வந்து அவன் மீது இருக்கிற லவ்வுல விழுந்துர்றாங்க. அவனும் அப்படியே அந்த லவ்வுல விழுந்தது ஓகே சொல்லி, இவங்க வந்து வெளிய ஊர் சுத்துறது, வெளிய பார்க்கு அந்த மாரி வெளி இடங்கள்ல எல்லாம் தங்குறது, அந்த அளவுக்கெல்லாம் நெறைய அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதிகமாயிருது. இப்படியே சில காலம் போகுது. ஒரு 27 வயசு ஆகும்போது இந்த பெண்ணுக்கு, சரி இனிமேலும் வீட்ல வந்து பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த டிரைவரோடையே வந்து திருமணம் செஞ்சு, லவ் மேரேஜா ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் இந்த பையனுடைய மத்த விவரங்கள் எல்லாமே தெரியுது. பையன் வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுனுடைய கம்யூனிட்டியும், பையனோட கம்யூனிட்டியும் வேற வேற. பரவால்ல இந்த பொண்ணு வந்து சரி அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போய் இருந்துக்குச்சு. அங்க போய் திருமணம் செய்யற வரைக்கும் இவன்கிட்ட என்னென்ன நல்ல பழக்கம் இருந்ததோ, அது எல்லாமே நல்ல பழக்கங்களா அவன் வந்து காட்டியிருக்கான். அவனுக்கு இதே மாரி பல பெண்களோட தொடர்பு இருந்திருக்குது. பல பெண்களோட தொடர்பு இருந்திருக்குது. பல பெண்களுடைய தனிமையா இருந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறான். இப்படி எல்லாமே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. திருமணம் ஆகி ஒரு 3, 4 மாசத்துல ஒவ்வொரு விஷயங்களா தெரியும்போது, இப்போ அந்த டைமிங்ல அப் அவன் வந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றாங்கிறதும் தெரியுது. ட்ரிங்க்ஸு, தம் எல்லாம் என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ, அத்தனையும் கெட்ட பழக்கங்களுமே அவனுக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து வருத்தப்படுறான். சரி இனி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி போட்டு பல்ல கடிச்சுட்டு, ஸ்கூலுக்கு டீச்சராவும் போயிட்டு, இவங்க வந்து தன்னோட லைஃப்ல வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே சில காலங்கள் போகுது. ஒரு 1, 1 1/2 வருஷம் போகுது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரு வந்து தங்கவே இல்ல. ஏன்னா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பெண்களுடைய தொடர்பு வைத்திருந்ததுனாலும், இவனுக்கு ட்ரிங்க்ஸு, தம்மு எல்லா கெட்ட வழக்கமும் இருக்கிறதுனால, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்மை தன்மையே இல்லாம போயிருது. இவனுடைய அத வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அத இவனால வந்து இது பண்ண முடியாம இந்த பெண்ண வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டு டெய்லி அடிக்கிறது. அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையே நரகமா மாறிக்கிட்டே இருந்தது. சில நாட்கள் அவங்கனால எவ்வளவு தாங்க முடியுமோ தாங்கியிருக்காங்க. 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு வந்து அவங்க 2 பேருமே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது, அந்த டாக்டர் வந்து உங்களுடைய கணவர்னால கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தெளிவா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பெண்ணுக்கு வந்து மைண்டே மாறுது. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தன் கூட ஒர்க் பண்ற டீச்சர்ட்ட இப்படி விஷயங்கள்லாம் சொல்லும்போது, "நீ வந்தும்மா கம்முனு விவாகரத்து பண்ணிக்க. பண்ணிட்டு உங்க அம்மா, அப்பா வீட்டுக்கே போயிரு. ஏன்னா, உனக்கு குழந்தை இருந்தாலாவது பரவால்ல." அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. இந்த பொண்ணும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, சரி ரைட் அப்படின்னு சொல்லி போயிட்டு திரும்பவும் வ அவங்க கணவர விட்டுட்டு, முதல் கணவர விட்டுட்டு, அம்மா, அப்பா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க ஏத்துக்கல. வேற வழி இல்லாம அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க.
ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு இவங்களும் விவாகரத்து வாங்குறதுக்கு அப்ளை பண்றாங்க. விவாகரத்துக்கு காரணங்கள் சொல்லி எல்லாமே விவாகரத்து வாங்கிர்றாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசு பக்கம் வந்துருச்சு. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணினுடைய அம்மா, அப்பா அந்த பெண்ணுக்கு ஜாதகம் வர்றத என்னென்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுங்களா? பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பையனா இருக்கணும். நல்லா செட்டில் ஆயிருக்கணும். பெண்ணுக்கு வந்து இப்ப 30 வயசு ஆயிருச்சு. நல்லா செட்டில் ஆயிருக்கணும். அவங்களுடைய ஒரே பையனா இருக்கணும். நல்லா செட்டில் ஆயிருக்கணும். ஒண்ணு கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கணும். இல்ல ஐடி ஃபீல்டுல இருக்கணும். இதத்தான் எதிர்பார்க்குறாங்க. இத விட மெயின் ஹைலைட்டா அந்த மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதற்கு பொருத்தமா வரணும்பாங்க. மூல நட்சத்திரம்னா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு குறை இருக்கிற வீடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா, இவங்க அதே எதிர்பார்ப்ப திருப்பியும் அந்த பெண்ணினுடைய இதிலேயே முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குமா? நடக்காதா? இப்ப இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு திருமணம் பண்ணும்போது, ஆரம்ப காலத்திலேயே இந்த மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம்னு சொல்லியே, இந்த பெண்ணினுடைய வாழ்க்கைய நரகத்துக்குள்ள தள்ளுனதும் அதே பெற்றோர்கள் தான். இப்ப இந்த பெண்ணினுடைய ஜாதகத்த காட்டி, மீண்டும் திருமணம் நடக்காத அளவுக்கு கொண்டு போறதும் அதே பெற்றோர்கள் தான். ஜாதகம்ங்கிறது கரெக்ட்டு தான். அதாவது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தி இருக்கும்னு சொல்லவே முடியாது. உங்களுடைய பெண்ணுக்கு ஏற்ற வரன் வரும்போது, கரெக்ட்டான வயது வரும்போது, முடிஞ்ச வரைக்கும் திருமணம் செய்து வைத்துருங்க. அப்பதான் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை கரெக்ட்டா இருக்கும்.